காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போனா உங்களுக்கு சைடில் தெரிகிற மாதிரி மெசேஜ் வரலாம், இல்லாட்டா உங்கள் சேனலை வந்து காணாமல் போகலாம், டிலீட் ஆகலாம். அதனால வீடியோ கட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, கிளைம்னா என்ன, அப்படி கிளைம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிங்கன்னு லைக் போட்டுன்னு கமெண்ட்டில் வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இல்லாட்டா ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன நான் சொல்லி ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ பொதுவாகவே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இந்த காப்பிரைட் கிளைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கொடுக்காது, யூடியூப்பை வந்து கொடுக்க வைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு மூவி கம்பெனி இருக்குது, அந்த மூவி கம்பெனிலேருந்து நீங்கள் ஒரு மூவியை வந்து எடுத்து அதை நீங்கள் முழுசாவோ இல்லாட்டா வந்து கிளிப்பாவோ பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டுன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து அந்த மூவி கம்பெனியுடைய ஓனர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லாட்டா வந்து கிளைமோ வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி தான் மற்றவங்களுடைய வீடியோஸை நீங்கள் எடுத்து உங்கள் வீடியோவில் நீங்கள் போடும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோடைய ஓனர் வந்து உங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், இல்லாட்டா வார்னிங் கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண சொல்லலாம். இதே மாதிரி தான் மற்றவங்களுடைய வீடியோஸ், மற்றவங்களுடைய ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் தமிழ்லைனில் மற்றவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய பர்மிஷன் எல்லாம் வைக்கும்போதோ இல்லாட்டா உங்கள் வீடியோவில் வந்து மற்றவங்களுடைய பர்மிஷன் எல்லாம் வைக்கும்போதோ உங்களுக்கு இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலாம். ஒரு சில நேரத்தில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது இப்போ படத்தை வந்து எப்படி ஆன்லைனில் வந்து தரவிறக்கம் செய்வது, அப்படி இல்லைன்னா ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இல்லாட்டா வந்து ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பெய்டு ஆப்ஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வந்து தரவிறக்கம் செய்வது, இல்லாட்டா வந்து யூடியூப் வீடியோ எப்படி நீங்கள் தரவிறக்கம் செய்வது, இது போன்ற குறுக்கு வழியை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போதும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வரும். இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் கவனமாக உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணும்போது யோசித்து பார்த்து அப்லோட் பண்ணணும். மற்றவங்க வீடியோ வந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கக்கூடாது. இது மாதிரி குறுக்கு வழியில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காம இருந்தாவே உங்களுக்கு காப்பிரைட் வந்து ஸ்ட்ரைக் வந்து வராது. அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு வச்சிங்களா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா யார் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இது மாதிரி காப்பிரைட் வந்து எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வச்சிங்களா, அவங்க சும்மா கொடுத்துறாங்கன்னா நீங்கள் வந்து யூடியூபுக்கு கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம். இது மாதிரி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதால யூடியூப் போயிட்டு அவர்கிட்ட என்னப்பா அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அதை கொடு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட வந்து யூடியூப் கேட்கும். அவங்க வந்து அதுக்கு கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிவிடும். இது மாதிரி ஆப்ஷன் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் இருக்குது. இது மாதிரி ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வரும். அதாவது முதல்ல வந்து வார்னிங்னு சொல்லிட்டு வரும். அந்த வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 90 டேஸ் வரைக்கும் நீடிக்கும். இந்த 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு 2வது முறை ஒரு ஸ்ட்ரைக் வருதுன்னா அது ஒரு 90 டேஸ் வந்து நீடிக்கும். அதாவது 180 டேஸ் வரைக்கும் நீடிக்கும். இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு, இப்போ 3வது ஸ்ட்ரைக் உங்களுக்கு வருதுன்னு வச்சிங்களா, உங்களுடைய சேனல் வந்து டிலீட் ஆகிடும். டிலீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு 7 நாள் வந்து டைம் இருக்கும். இந்த 7 நாளில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இது எனக்கு வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருங்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அவங்ககிட்ட கன்வின்ஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை எடுக்க வைக்கலாம். அவங்க ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வாபஸ் சேனல் வந்துடும். அவங்க ஸ்ட்ரைக்கை எடுக்கிறனா உங்களுடைய சேனல் வந்து டிலீட் ஆகிவிடும். இது வந்து ஸ்ட்ரைக்கை பொறுத்து இதுமாரி அமைஞ்சிருக்கிறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ மற்றவங்களுடைய மியூசிக்கு, அதாவது பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிராண்ட்ஸினுடைய மியூசிக் எடுத்துன்னு வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவில் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு வரும். இந்த காப்பிரைட் கிளைம் வந்து 3 விதமாக வந்து நம்ம பிரிக்கலாம். முதல் விதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீடியோக்கு வந்து எந்த எஃபெக்ட் ஆகாது, உங்கள் வீடியோ வந்து நார்மலாக உங்கள் சேனலில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் வர காசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஓனருக்கு வந்து போயிடும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் உங்களுடைய வீடியோ வந்து தெரியாத மாதிரி பிளாக் செய்யப்படும், இல்லாட்டா வந்து வேர்ல்டு வைட் பிளாக் செய்யப்படும் உங்கள் வீடியோ. இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் கிளைமை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காப்பிரைட்டு உங்களுடைய ஒரிஜினல் வீடியோக்கே காப்பிரைட் யாருன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க ஃபேக்காக, அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அதையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல நம்ம உங்களுடைய வீடியோவெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாமல் என்பதை வந்து பார்க்குறதுக்கு உங்களுடைய சேனலில் போயிட்டு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பிரைட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே மேட்சிங்கில் வந்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து உங்களுடைய பர்மிஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் 100% சொல்லிட்டு மேட்ச்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுமாதிரி 100% உங்களுடைய வீடியோவை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்குது. இந்த 10 பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் யாரெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க உங்கள் வீடியோன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீடியோவை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே காமிக்குது பாருங்கள், ரிக்வெஸ்ட் வீடியோ டு ரிமூவ்னு சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ரிக்வெஸ்ட் ஆகிடும்.
அது வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சேனல்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சேனலை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து வியூ சேனல் ஆன் யூடியூப் எந்த சேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 3 ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து வீடியோ ரிமூவ் பண்ண வச்சுக்கலாம். இல்லாட்டா அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கலாம். இது வந்து முதல் மெத்தட். உங்கள் வீடியோ யாராவது யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு இல்லாட்டா வந்து வீடியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தடு. இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு போய்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு மற்றவங்க சாங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு வந்துருச்சு இந்த இடத்துல. அப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா அந்த மானிட்டேஷன் வந்து ஒரு மாதிரி ஹைட் சிம்பிள் காமிக்கும். அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எடிட்டுக்கு போங்க. எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் தெரியும் கரெக்டாக காப்பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வச்சிங்களா இது மாதிரி வந்து காமிக்கும். காமிச்சிட்டு சேனலுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் இல்லை, விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஒரு சின்னத்தில் வந்து விசிபிலிட்டி இருக்காது, ஒரு சின்னத்தில் வந்து விசிபிலிட்டி இருக்கும். இப்போ இதுமாதிரி காமிக்க ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்து எதுக்காக உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேக் ஆக்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த பாடலை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் காமிக்கும். நம்ம இங்கே எரேஸ் சாங்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இல்லாட்டா வந்து மியூட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம இங்கே சேவ் பண்ணிட்டோம்னா அந்த சாங் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காசு வந்து உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு போகிற காசு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா வச்சிங்களா திருப்பி இங்கே டேக் ஆக்ஷனில் போயிட்டு இங்கே ரீப்ளேஸ் சாங்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கிற சாங் வந்து உங்களுக்கு காப்பிரைட்டில் இருக்குதுங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே யூடியூப்ல இருந்தே நீங்கள் வந்து ஒரு சாங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரீப்ளேஸ் சாங்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் காமிது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு காப்பிரைட் இருக்கிற சாங்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஏதாவது ஒரு சாங்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவை பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காசு வர மாதிரி பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் வந்து காப்பிரைட் மியூசிக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. டேக் ஆக்ஷனில் போகிறோம். இங்கே பாருங்கள் ட்ரிம்ஸ் செக்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ட்ரிம் செக்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா இங்கே வந்து எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு சாங்கை வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிம் ஆகிடும். சாங்கே வந்து ஃபுல்லாக ட்ரிம் ஆகிடும். ட்ரிம் திஸ் கிளைம்டு பார்ட் ஆஃப் யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு பாருங்க. பாடலுடன் சேர்த்து உங்களுடைய வீடியோ வந்து அப்படியே ட்ரிம் ஆகிடும் சுத்தமாக. ஸ்டார்டிங்கில் நான் வந்து இப்படி கொடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து அப்படியே ட்ரிம் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து கண்டினியூ ஆகும். இது மாதிரி நீங்கள் பண்ண வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா என் சாங்கெல்லாம் எந்த தான், ஆனால் இவங்க வந்து சும்மாங்கட்டே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இங்கே டிஸ்பியூட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணி கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணலாம். இது என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இங்கே எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சப்மிட் டிஸ்பியூட்னு சொல்லிட்டு இருக்குது. ரிவ்யூ பை கிளைமெண்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்கம்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, என்கிட்ட காப்பிரைட்டுக்கான எல்லா விஷயம் இருக்குது, இல்லாட்டா இது இந்த ஒரிஜினல் கண்டென்ட்டு, இல்லாட்டா வந்து இங்கே பப்ளிக் டொமைன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரிஜினல் கண்டென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம அக்ரி பண்ண வேண்டியிருக்கும். அக்ரி பண்ணிங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும். இது வந்து என்னுடைய வீடியோ சொந்தமாக நான் பண்ணிக்கிறது, இது வந்து என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த யார் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா காப்பிரைட் கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ அவங்களுக்கு வந்து போயிடும். யூடியூப்கிட்டையும் வந்து போவோம். அதுலேருந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக டிசிஷன் எடுக்கும் யூடியூப்பும். அதுக்கப்புறம் அந்த யார் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா இல்லாட்டா வந்து கிளைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க 2 பேருக்கும் வந்து டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வைக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி டிஸ்பியூட் கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் அவர் எதுவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆகிடும்னா உங்களுக்கு வந்து அந்த கிளைம் வந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அவர் ரிப்ளைவே பண்ணலன்னா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்பீல் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களா, அப்பீல் கொடுக்கும்போதும் 7 நாள் வரைக்கும் அந்த பக்கத்தில் யாருமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா அந்த காப்பிரைட் கிளைம் வந்து போயிடும். அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்கள் காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 100% வந்து இது ஒர்க்கிங் ஆகும். இது ஏன்னா வந்து யூடியூபே இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.